தை மாசம் விருச்சிக ராசி பலன். விருச்சிக ராசி விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4 ஆகிய பாதங்கள் உள்ளடக்கியதான் விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில இந்த மாசம் பிறக்கவே ராசியில சந்திரன் நீசமாயும், 2ல செவ்வாய் புதன், 3ல சுக்கிரன் சூரியன், 4ல ராகு, 5ல சனி, 8ல குரு வக்ரமாகவும், 10ல கேது இருக்கு இந்த மாசம் பிறக்குது. இந்த மாசம் பிறக்கவே 1, 2 ஆகிய தை மாதம் 1, 2 ஆகிய தேதிகள்ல மிக மன சஞ்சலங்களையும் மன வருத்தங்களையும், அதாவது சந்திரன் நீசமா இருக்கிறதுனால சம்பந்தம் இல்லாத ஒரு மன அமைதியின்மையையும் தரும். விருச்சிக ராசிக்கு கடந்த காலத்துல இருந்த தாய் பற்றிய பிரச்சனைகள், தாயுடனான சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலக போகுதுங்க. விருச்சிக ராசிக்கு தாய் ஸ்தானத்துல ராகுவும், தாய்க்குரிய சனி 5ல உட்கார்ந்து இருக்குது. குரு பார்வை ராகுக்கு வாங்குறது மிக நல்ல அமைப்பா இருக்கு. விருச்சிக ராசியோட தாய் எல்லாருமே பிரச்சனையா இருந்திருப்பாங்க. ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருந்திருக்கு. கடந்த 2.5 வருடங்களாவே தாய்க்கான பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது எல்லாமே இனிமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய போகுதுங்க. தாய்க்கு உடல்நலம் சரியிருந்தாலும் அவங்களோட நம்மளுக்கான தொடர்புகள்ல சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், தாய் வழியில் உறவுகளோட பிரச்சனைகள், சகோதர பிரச்சனைகள் இதெல்லாமே இருந்திருக்குங்க. அது எல்லாமே குறையிறதுல எந்த மாற்றமும் இல்லை. விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க புதன் குரு பார்வையில் இருக்கனாலையும், இந்த புதன் புதன் செவ்வாயும் தை 2க்கு மேல பரிவர்த்தனையிலிருந்து விலகி 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் சுக்கிரன் சூரியனோட சேர்றதுனாலையும், அது 9ஆம் இடத்தை பாக்குறதுனாலையும் ஃபர்ஸ்ட் 2-3 நாள் அப்பாவுக்கு கொஞ்சம் மன சஞ்சலங்களும் உடல் உபாதைகளையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் தை 3ஆம் தேதியிலிருந்து அப்பாவுக்கு ஆரோக்கியங்களும் உடல்நல மேம்பாடும் ஏற்படுங்க. இந்த மாசம் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் புதன் எல்லா கிரகங்களுமே பெயர்ச்சியாகி மகரத்துக்கு போறதுனால உங்களுக்கு மிக சிறப்பான மாதமா அமையுங்கள், எந்த மாற்றமும் இல்லை. கீர்த்திசானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கு செல்றது உங்களுக்கு சிறிய அலைச்சலுடன் கூடிய பொருளாதார உதவியை கொடுக்குங்க. வெளிநாடு செல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் 5ஆம் தேதியிலிருந்து தை 5ல வெளிநாட்டிற்கான யோகம் வருதுங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. வெளிநாடு போய் வேலை இல்லாம இருக்கவங்களுக்கும் அங்க வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு மிக சரியாவே நடக்குதுங்க. விருச்சிக ராசியில கல்யாணத்துக்கான அமைப்பு பாக்குறவங்க இந்த ஜூனுக்கு அப்புறம் கன்ஃபார்மா கல்யாணமா நிறைய நடக்குங்க. இப்ப கல்யாணம் நிச்சயம் பண்ணவங்களுக்கு இந்த தை மாசத்துக்கு மேல கல்யாணம் நடக்கிறதுக்கான அனுகிரகம்லாம் எல்லாமே இருக்குங்க. தை மாசம் உங்களுக்கு 7க்குரிய சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமா தை மாசத்துலயும் திருமணத்துக்கான அமைப்பு, காதல் கைகூடுறது போன்ற அமைப்புகள்லாம் ஏற்படும். குருவோட பார்வை மட்டும் இல்லாததுனால கொஞ்சம் இடையூறுகள் இருக்குங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. குழந்தையின்மை இருக்கவங்க, குழந்தை இல்லாம இருக்கவங்க, குழந்தை டெஸ்ட் பேபிக்கு ட்ரை பண்றவங்க எல்லாத்துக்குமே விருச்சிக ராசிக்கு இந்த மாசத்துக்கான மெடிக்கல் செக்அப் செய்யறதுக்கான நல்ல அமைப்பா இருக்குங்க. ஆனாலுமே உங்களுக்கு மே மாசத்துக்கு மேலதான் அந்த குழந்தைக்கான அமைப்பு நீடிச்சு நிற்கும். இப்போ ட்ரை பண்றது உண்மைதான். 5ஆம் அதிபதி குரு 8ல இருக்கிறதுனால உங்களுக்கு இப்ப இந்த மாசத்துல 5ல இருக்க சனி கொஞ்சம் வலுவா இருக்காரு. நல்ல குரு வீட்டுல இருக்க சனி நல்லதுதான் செய்வாருங்கிற கணக்குப்படி, நல்லவனோட சேர்ந்தவன் நல்ல கெட்டவனா இருந்தாலும் நல்லதான் செய்வாங்கிற கணக்குப்படி அது உங்களுக்கு நல்ல அமைப்பாவே இருக்குங்க.